அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஹிந்தி நியூஸ் பேப்பரில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம நேரே பார்த்துருந்தோம் இஸ்ரோவோட 100th சேட்டலைட் லான்ச் அப்படிங்கிறது NAV-IC. ஸோ NAV-IC சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் இருக்கோம். GSLV F-15 அப்படிங்கிறது தான் லான்ச் வெஹிக்கிள். இந்தியன் கான்ஸ்டலேஷன் நேவிகேஷன் ஃபார் இந்தியன் கான்ஸ்டலேஷன் நம்மளோட IRNSSக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ NAV-IC பற்றி நம்ம ரீசெண்டாக நிறைய டைம் பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃப்லிங் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. MGNREGA ஷுட் நாட் பி லெட் டவுன் பை ஃபண்டிங் இஷ்யூஸ் அண்ட் வேஜ் டிலேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தோம்னா 2025 அப்படிங்கிறது MGNREGA அப்படிங்கிற இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவு செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. சரிங்களா? அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த திட்டத்தில் பல்வேறு மக்கள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 374 ரூபாய்க்கும் மேலே நமக்கு ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது. தமிழகத்தில் பார்த்தோம்னா 319 ரூபாய், 100 ரூபாயில் ஆரம்பிச்சது இப்போ 319 ரூபாயில் வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி ரூரல் பீப்புள், ரூரல் எக்கானமியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, COVID-19 லாக்டவுன் டைமில் நம்மளோட எக்கனாமியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு திட்டமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சவால்களை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜஸ்டிங் வேஜஸ் டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வழங்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறதையும் நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாப் கார்டு வித் ஆதார் கார்டு ஃபார் ஆதார் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை அப்படிங்கிறது ஜனவரி 1, 2024 அப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, இந்த ஆதார் கார்டு நமக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் வழங்கக்கூடிய ஜாப் கார்டு, அதே மாதிரி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் நம்மளோட ஆதார் கார்டு போட்டோம்னாலே டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் வந்துடும். சரிங்களா? ஆனால் இதில் நிறைய இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். ஆனால் நம்ம அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் வேறு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம், அந்த அக்கௌண்ட் மைனஸில் இருக்கும். அப்படிங்கிறப்ப அதுலேருந்து காசெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதி ஒவ்வொரு கடந்த 2-3 பட்ஜெட்டாகவே பார்த்தோம்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே ஒதுக்கக்கூடிய அந்த தொகை அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வருது. சரிங்களா? அந்த வகையில் இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க, போன பட்ஜெட்டில் கம்மியாக இருந்துச்சு, இன்னும் இந்த பட்ஜெட் கம்மியாக ஒதுக்கப்படுறதுனால வேஜஸ் அந்த சம்பளம் அப்படிங்கிறது ஒழுங்காக வழங்க முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் நிறைய அமௌண்ட்டை வந்து ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரியா? இஷ்யூஸாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிரதான் மந்திரி சூரியகர் யோஜனா அப்படிங்கிற திட்டம் ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டுச்சு. ஜனவரி 2024 அந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா 300 யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அந்த 300 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த ரூஃப்டாப் சோலார் பேனல், உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சோலார் பேனலை அமைக்கிறது மூலிமா நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி, சோலார் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது 300 யூனிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம்னா அரசாங்கம் சப்சிடிஸ் அப்படிங்கிறத வழங்க முற்பட்டாங்க. சரியா? ஸோ அதுக்கு கீழே டார்கெட் எவ்வளவோ வச்சுருந்தாங்க அப்படின்னா 1 crore ஹவுஸ் ஹோல்டு தான் வந்து டார்கெட். ஓகேங்களா? இந்த ரூஃப் டாப் சோலார் பேனலை வந்து செட்டப் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 1 இயரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8.5 lakh ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து இந்த ரூஃப் டாப் சோலார் பேனல் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ரேட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது கம்மிங் இயர்ஸில் வந்து அதிகப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான இஷ்யூ சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயத்தில் சோலார் பேனல்ஸ், டொமஸ்டிக் சோலார் பேனல்ஸ், டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோலார் பேனல்ஸ் அண்ட் தென் அதனுடைய அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிறது தான் இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு முக்கியமான தடையாக இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. சப்சிடியை பொறுத்தளவில் பார்த்தோம்னா ஒரு 1 கிலோவாட் சிஸ்டம் நம்ம வீட்டில் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 30,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. இதுவே 2 கிலோவாட் சிஸ்டம் அப்படின்னா 60,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. 3 கிலோவாட் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா 3 கிலோவாட் அண்ட் தென் அதுக்கு மேலே போயிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 78,000 ருபீஸ் வந்து நமக்கு அரசாங்கத்திலேருந்து சப்சிடிஸாக வருது. சரிங்களா? ஸோ அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி 2 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.